ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட ஷார்க் மேக்கிங் வீடியோ பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் தான் நம்ம இந்த ஷார்க்கோட பாடி வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத போட்டிருப்போம். இப்போ பார்ட் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஷார்க்கோட டாப் ஃபின், சைட் ஃபின், பேக் ஃபின், அப்புறம் கீழே பெல்லி, இதெல்லாம் நம்ம வந்து இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எப்படி ஜாயின் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம அதே யான் எடுத்துக்கிறோம். இதோட சைஸ் வந்து பல்கி. இதுக்காக யூஸ் பண்ண போகிற ஹூக் வந்து நம்ம 5 mm, அப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க்கர் எடுத்துருக்கோம். வேஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு காட்டன் யான் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம மேஜிக் ரிங் வந்து பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட் யானை எடுத்துருந்தோம்ல காட்டனில், இதை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த ஸ்லிப் நாட் வந்து இதுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம வந்து இது இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு செயின் போட்டுக்கிறோம். இப்போ இதான் வந்து மேஜிக் ரிங் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. செயின் 1 போட்டிருக்கோம். இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம வந்து 4 சிங்கிள் க்ரோஷே வந்து பண்ண போகிறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட், third, fourth. 4 சிங்கிள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த யான் பிடிச்சி நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க யான் வந்து நமக்கு வெளியே தெரியாது, நல்லா டைட் ஆயிரும். இது வந்து நாட் போட்டுடலாம். அப்படி இப்போ வந்து இந்த ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் செயின் 1 வந்து ரவுண்ட் 2க்கு சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ் 1, சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ் 1, இதே மாதிரி இந்த பேட்டர்னை 2 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ நமக்கு எண்டில் வந்து 6 ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, இதை மார்க் பண்ணிடலாம். அடுத்ததில் இன்க்ரீஸ், இது இன்க்ரீஸ் 1, அதே ஸ்டிச்சில் போயிட்டு இன்க்ரீஸ் 2. இப்போ இதே பேட்டர்னை இன்னொரு டைம் பண்ணணும். இதில் அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 1 and இன்க்ரீஸ் 2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்க சிங்கிள் க்ரோஷில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 வந்து பண்ண போகிறோம். இப்போ ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட எண்டில் நமக்கு வந்து 6 ஸ்டிச்சஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ ரவுண்ட் 3க்கு வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போடணும், அப்புறம் இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். டோட்டலாக ஒரு பேட்டர்ன் வந்து 2 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் சிங்கிள் க்ரோஷே,
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் increase 1, increase 2. இதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet மார்க் பண்ண மறந்துட்டேன், இதை நோட் பண்ணிக்கலாம். இது increase 1, 2, இது ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, செகண்ட் சிங்கிள் crochet. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet. இப்போ அதே பேட்டர்னை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறோம். சிங்கிள் crochet 1, 2, அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் increase 1, increase 2. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 போட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் 4க்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet, 4th இன்க்ரீஸ். அதே பேட்டர்ன் இன்னொரு டைம் டோட்டலாக 2 டைம்ஸ் பண்ணுறோம். ஸோ எண்டில் நமக்கு வந்து 10 ஸ்டிச்சஸ் வந்து கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் சிங்கிள் crochet, தேர்ட் சிங்கிள் crochet. இப்போ இதில் இன்க்ரீஸ் 1, increase 2. இன்னொரு டைம் இதே பேட்டர்ன் பண்ணுறோம். 1, 2, 3, இதில் இன்க்ரீஸ் 1, increase 2. இதில் இருக்க ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 போட்டுடலாம். அடுத்து 5th ரவுண்டுக்கு 4 ஸ்டிச்சஸில் 4 ஒவ்வொரு சிங்கிள் crochet, 5th வந்து இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, செகண்ட், third and fourth. 5th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 1, increase 2. இதே பேட்டர்னை இன்னொரு டைம் நம்ம பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் இருக்க ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 போட்டுக்கலாம். அடுத்து 6th ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் சிங்கிள் crochet, அப்புறம் 6th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை டோட்டலாக 2 டைம்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2, 3, 4, 5. இப்போ இந்த 6th ஸ்டிச்சில் increase 1, அதே ஸ்டிச்சில் போய்ட்டு increase 2. இன்னொரு டைம் இதே பேட்டர்னை நம்ம ரிப்பீட் பண்ணிவிட்டு எண்டில் பார்க்கலாம். 6th ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் இருக்க ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 6th ரவுண்டோட எண்டில் வந்து நமக்கு வந்து 14 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து ரவுண்ட் 7, இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிக்ரீஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet. இதை மார்க் பண்ணிவிட்டு
அடுத்து வந்து 4 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும். 1 2 3 4 இந்த 4 ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4. அடுத்து வந்துட்டு 4 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும் 4 ஸ்டிச்சில். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து நம்ம பண்ணணும். ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக்கில் ஆல்ரெடி ஒரு லூப் இருக்கா, இன்னொரு தடவை சுற்றிட்டு இன்னொரு லூப் வந்துடும். ஹூக்கில் 2 லூப் இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஸ்டிச்சில் இப்படி விட்டு ஒரு லூப் எடுக்கணும். இப்போது ஹூக்கில் நமக்கு வந்து 3 லூப்ஸ் இருக்கா. இந்த 3 லூப்ஸ் வழியாக நம்ம வந்து ஒரு லூப் எடுக்கிறோம். இதுதான் நம்மளோட ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இப்போ செகண்ட் பண்ணலாம். தேர்ட் பண்ணலாம். இது 4. அடுத்து 4 ஸ்டிச்சில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். 1 2 3 4. இப்போ இந்த 7th ரவுண்டோட எண்டில் நமக்கு வந்து 13 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு டிக்ரீஸ் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் இருக்க ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 1 போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நிறைய வைக்க வேணாம், சும்மா லைட்டாக வச்சுக்க வரேன். இனிமேல் வந்து நம்ம தைக்கிறதுக்கு நூல் விட்டு ஓரளவு லென்த்தாக கட் பண்ணிக்கலாம். அது அப்படியே இழுத்துட்டோம்னா சரி. அவ்வளோதான், நம்மளோட டாப் ஃபின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். சைட் ஃபின் பார்க்கலாம். அதுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லிப் நாட். மேஜிக் ரிங்க்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு இது உள்ள இழுத்துக்கலாம். செயின் 1. இப்போ இந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே 4 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும்.
இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக 6 ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடில் உள்ள ஃப்ரண்ட் லூப்பும் இன்னொரு சைடில் உள்ள ஃப்ரண்ட் லூப்பையும் சேர்த்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஃப்ரண்ட் லூப், இதில் இருக்கிற ஃப்ரண்ட் லூப் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து ரெண்டாவது அதே மாதிரி. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், இந்த இடத்துல ஒன்று தான் இருக்கும். அந்த ஒரு இதில் போய் ஃபுல்லாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் செயின் ஒன். இன்னும் வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ நூல் தேவையோ அது மாதிரி விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட சைட் ஃபின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இன்னொன்றும் இதே பேட்டர்ன்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைட் ஃபின் வந்து நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஃபின். பேக் அந்த வாலில் வைப்போம்ல, ஷார்க்கோட டெயில் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கும் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். அடுத்து ரவுண்ட் 6க்கு வந்து 5 சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 5 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். 1 2 3 4
5. அடுத்து வந்து 2 டிக்ரீஸ் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ், அடுத்து செகண்ட் ஒரு டிக்ரீஸ். அடுத்து 3 சிங்கிள் crochet பண்ணணும். 1 2 3. இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் செயின் 1 போட்டு இது வந்து தைக்கிறதுக்கு போதுமான அளவு நூல் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக் ஃபின் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பேக் ஃபின்னும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டாப் ஃபின்னு, இது பேக் ஃபின்னு, இது சைட் ஃபின்னு, இவ்வளோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நம்ம பெல்லி பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். பெல்லி பார்ட் ரெடி பண்ணுறதுக்கு அதே சைஸில் பல்கியில் இருக்க சைஸில் ஒயிட் கலர் யான் வந்து எடுத்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் போட்டு ரவுண்ட் 1க்கு செயின் 2 போடணும். செயின் 1 செயின் 2 செயின் போட்டிருக்கோன்னா இப்போ வந்து செகண்ட் செயினில் வந்து ஹோக்கில் இருந்து செகண்ட் செயினில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஒரு இதில் 2 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet அதை மார்க் பண்ணிக்கலாம். அதே இதில் செகண்ட். இப்போ செயின் 1 போட்டுட்டு ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ 2 சிங்கிள் crochet போட்ட செயின் இருக்குல்ல, ரெண்டுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet இதையும் மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் சிங்கிள் crochet. இப்போ செயின் 1 போட்டுக்கலாம். ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ரவுண்டுக்கு ரவுண்ட் 3க்கு ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிவிட்டு அதே தான் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு சிங்கிள் crochet, டோட்டலாக 2 சிங்கிள் crochet மறுபடியும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet, அடுத்து செகண்ட் சிங்கிள் crochet. இப்போ செயின் 1 போட்டுக்கலாம். ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 4க்கு டர்ன் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் வந்து 2 டைம்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் 1, இதை ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதே ஸ்டிச்சில் போய்ட்டு இன்க்ரீஸ் 2, அடுத்த ஸ்டிச்சில் போய்ட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் 1 பண்ணுறோம். அதே ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 2. இப்போ செயின் 1 போட்டுக்கலாம். ரவுண்ட் 4 கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து டர்ன் பண்ணிக்கலாம் ரவுண்ட் 5க்காக. ரவுண்ட் 5 and 6 ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet. இப்போ நமக்கு 4 ஸ்டிச்சஸ் இருக்குமா, 4 சிங்கிள் crochet வந்து நம்ம பண்ண போகிறோம். ரவுண்ட் 5 and 6 ஒன்று தான். ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet, செகண்ட், தேர்ட்,
fourth chain 1 round 6க்கு turn பண்ணிட்டு அதே 4 single crochet 1 2 3 4 chain 1 போட்டுடலாம். round 6 completed. round 7க்கு இப்போ turn பண்ணிட்டு increase ஒரு இதில் ஃபஸ்ட்டு இதில் increase 2 single crochet அப்புறம் ஒரு increase இந்த பாட்டர்ன் போடணும். ஸோ எண்டில் வந்து நமக்கு 6 இருக்கும். இதில் வந்து increase 1 மார்க் பண்ணிடலாம். அதே இதில் போய்ட்டு increase 2 இப்போ வந்து ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு single crochet பண்ணணும். 2 single crochet first 1 அடுத்த இதில் 2 இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் increase increase 1 அதே ஸ்டிச்சில் போய்ட்டு increase 2 chain 1 போட்டுக்கலாம். round 7 complete. round 8க்கு வந்து இப்போ நமக்கு வந்து 6 ஸ்டிச்சஸ் வந்து கிடச்சிருக்கும். 6லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு chain 1 போட்டு டர்ன் பண்ணி round 9ம் 8ம் 9ம் ஒரே பேட்டர்ன் தான். 6 சிங்கிள் crochet வந்து டோட்டலாக பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 first single crochet second single crochet third fourth fifth sixth இப்போ chain 1 போட்டு round 9க்காக டர்ன் பண்ணிவிட்டு அதே 6 single crochet again பண்ணுறோம். 1 2 3 4 5 6 chain 1 போட்டு round 10க்கு டர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து increase பண்ணணும். increase 1 increase 2 அதில் ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4 single crochet பண்ணணும். 1 2 3 4 அப்புறம் இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் increase. எப்போவுமே இதே பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணணும். மிடில் இருக்கிற எல்லாத்துலேயும் சிங்கிள் crochet பண்ணுற மாதிரி பேட்டர்ன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 4 single crochet வந்து இப்போ பண்ணுறோம். 1 2 3 4 single crochet பண்ணிட்டோம். அடுத்ததில் increase increase 1 அதே இதில் increase 2 chain 1 போட்டு turn to round 11 round 11 and 12 இப்போ 8 single crochet. இப்போ வந்து நமக்கு 8 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கும். 8 ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு single crochet. ஸோ 11 and 12 ரெண்டுலேயுமே 8 8 இருக்க போகுது. ஃபஸ்ட் single crochet
அடுத்த ரவுண்டுக்கு ரவுண்ட் 12க்கு வந்து போட்டுக்கலாம். 1 இப்போ செயின் 1 போட்டு ரவுண்ட் 13க்காக டர்ன் பண்ணிக்கலாம். இதில் இன்க்ரீஸ், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து 6 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 1, அதே ஸ்டிச்சில் போய்ட்டு இன்க்ரீஸ் 2. அடுத்து வந்து இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும் மிடில் இருக்கிறதுல. 1 2 3 4 5 6. இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 1, அதே ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 2. செயின் 1 போட்டு ரவுண்ட் 14க்கு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் 13ல் நமக்கு வந்து 10 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ரவுண்ட் வந்து 14, 15, 16 3 ரவுண்டுக்குமே 10 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஒன்று பண்ண போகிறோம். 1 ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷே மார்க் பண்ணிக்கலாம். 2 செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் டர்ன் பண்ணி இன்னும் 2 ரவுண்ட் இதே இதை ரிப்பீட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம். வந்து ரோ 16ஓட எண்டில் இருக்கேன். செயின் 1 போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 17க்கு வந்து ஃபஸ்ட்டில் இன்க்ரீஸ், அப்புறம் 8 சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட்டில் இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் 1, அதே ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 2, அடுத்து 8 ஸ்டிச்சஸில் வந்து ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரலாம். லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் 1, இன்க்ரீஸ் 2. செயின் 1 போட்டு ரவுண்ட் 18க்காக டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரவுண்ட் 18 டு ரவுண்ட் 22 வரை மொத்தமாக 5 ரவுண்டுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ 12 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட், தேர்ட், இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 5 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் 22ஓட எண்டில் இருக்கேன். செயின் 1 போட்டு வச்சுருக்கோம். டர்ன் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 23க்கு வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ், அப்புறம் வந்து 8 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் டிக்ரீஸ். ஃபஸ்ட் இதில் ஃபஸ்ட் டிக்ரீஸ் வந்து போட்டுக்கலாம். இதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 8 சிங்கிள் க்ரோஷே வந்து கண்டினியூ பண்ணிடலாம். 1
அடுத்து ஒரு டிக்ரீஸ். இப்போ செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். 24 ரவுண்டில் இப்போ 10 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம பண்ணோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 இதில் 10 சிங்கிள் க்ரோஷே வந்து பண்ணிவிட்டு அப்புறம் எண்டில் பார்க்கலாம். ரவுண்ட் 24ல் வந்து 10 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்து செயின் 1 போட்டு ரவுண்டை வந்து டர்ன் பண்ணிவிட்டு 25 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டிக்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. மார்க் பண்ணிடலாம். அடுத்து 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டில் டிக்ரீஸ். அடுத்து செயின் 1 போட்டு ரவுண்ட் 26க்கு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இதில் இப்போது 8 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. டோட்டலாக 8 சிங்கிள் க்ரோஷே வந்து பண்ணிவிட்டு இந்த ரவுண்டோட எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ரவுண்ட் 26ஓட எண்டில் 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கோம். இதில் செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் 27க்கு வந்து ஃபஸ்ட் ஒரு டிக்ரீஸ் போட்டுடலாம். அடுத்து இப்போ 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 இப்போ லாஸ்ட்டில் ஒரு டிக்ரீஸ். இப்போ செயின் 1 போட்டு ரவுண்ட் 28க்கு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். அகைன் மார்க் பண்ணிடலாம். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். 1 2 இப்போ ஒரு டிக்ரீஸ். இப்போ செயின் 1 போட்டு நல்லா லாங்காக வந்து நூல் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சுற்றி சுற்றி தைக்க போகிறோம். இந்த மாதிரி லாங்காக எடுத்துகிட்டு தைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். இது இப்படி லாங்காக இழுத்துட்டு இது வழியாக இழுத்து விட்டுலாம். அவ்வளோதான், பெல்லி பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து தைக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு யான் நீடில் எடுத்து நம்ம பாடி பார்ட் பண்ணோம்ல, அதில் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கோர்த்து உள்ளே வந்து நம்ம இது பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி தைச்சிட்டு இப்படி இழுத்தோம்னா நல்லா ஹோல் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இனிமேல் இது உள்ளோடி விட்டு எப்படியாவது வந்து உள்ளே வந்து ஹைட் பண்ணிடலாம். அகைன் நம்ம குத்தி எங்கே எடுத்தோமோ
அதே இடத்துல குத்தி தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகணும். இப்படி அதுக்கு அடுத்த இதில் குத்தணும்னா இது வந்து இப்படி மேலே வந்து ஓவர்லப் ஆகும், எக்ஸ்ட்ரா ஒரு யான் தெரியும். ஒரே கலர்ன்றனால நமக்கு தனியாக தெரியாது. இதே வேறு கலரில் பண்ணோன்னா நல்லா தெரியும். ஸோ நம்ம வந்து அதே இடத்துல தான் குத்தி வேறு எங்கேயாவது கொண்டு போகணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே குத்தி அமுக்கி விட்டுடலாம். இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து நம்ம இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு போனோம்ல அந்த ஏரியா இதுதான். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். இதுதான் நமக்கு வந்து பேக்காக இருக்க போகுது. இந்த சைடு தான் நம்ம வந்து பெல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்து சென்டர் போர்ஷன் எதுன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இந்த கண்ணுக்கும் இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, இந்த கண்ணுக்கும் இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. இங்கே வந்து 2, இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி யான் நீடில் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் செக்யூர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இப்படி பார்க்கும்போது இப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். 2 சைடும் ஈக்குவலான கேப்பில் வந்து நமக்கு இடைவெளி தெரியணும். இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு நீடில் எடுத்து நம்ம வந்து இப்போ தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே நம்ம வந்து சுற்றி சுற்றி தைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தோன்னா பாடி ஃபுல்லாக நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பெல்லியும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து ஃபின் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சைடு ஃபின் வந்து வச்சுக்கலாம்.
இந்த ஐஸ் எண்ட் ஆகிற இடத்துலேருந்து 1 2 3 ஸ்டிச்சஸ் விட்டு கரெக்டாக அந்த 4th ஸ்டிச் ஆரம்பிக்கிறதுல இந்த எண்டில் வச்சுக்கலாம். அதிலிருந்து நம்ம வைக்கும்போது எவ்வளோத்துக்கு எண்ட் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிவிட்டு இதையும் பின் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபின் சேம் அதே மாதிரி இங்கேருந்து 1 2 3 விட்டு 4th ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர இதையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து ஒரு ஃபின் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஃபின்னும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 சைடு ஃபின்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த ஐஸோட எண்டு இருக்குல்ல, இதில் இருந்து 5 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததுலேருந்து 1 2 3 4 5 இந்த 5ஓட எண்டில் 6th ஆரம்பிக்கிறதுல இந்த இடத்துல டாப் ஃபின் வந்து நம்ம வைக்கிறோம். 1 2 3 4 5 முடிஞ்சிருக்கா? இந்த இடத்துல டாப் ஃபின் வந்து நம்ம வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம்ல, அந்த இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் லென்த்தாக தெரியும். அதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண இடத்த இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேக் பின்னுக்கு வந்து நம்ம சென்டரில் வந்து டிக்ரீஸ் வந்து ஒரு 2 பண்ணியிருப்போம்ல, அந்த பிளேஸ் இதுதான். இது நம்ம வந்து எண்ட் பண்ண இடம். இதை வந்து இந்த டிக்ரீஸ் பண்ண இடம் வந்து பேக்கில் இருக்கணும், இந்த சைடு இருக்கணும் எண்டில். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஹேண்ட் இருக்குல்ல, இது வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த டாப் பின்னுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பின் பண்ணிக்கணும். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு தடவைக்கு 2-3 டைம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லைனா கொஞ்சம் கோணையாக போனாலும் வந்து அசிங்கமாகிடும். இந்த மாதிரி
பார்த்து வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ண வேண்டியதாக அடுத்து. ஸோ இப்போலாம் நம்மளோட பேக் ஃபின்னும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேக் ஃபின் இருக்கும்ல 2 பண்ணோம்ல, அதுவும் இது மாதிரி கரெக்டாக அந்த டிக்ரீஸ் பண்ண இடத்த பேக்கில் வச்சு இந்த நம்ம என் பண்ணியிருக்க இடத்த நம்மளை நோக்கி வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். வச்சுட்டு பார்க்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டெயிலெலாம் வச்சாச்சு, ஃபின் எல்லாம் வச்சாச்சு. இப்போ இந்த சைடில் கில் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து அக்ரிலிக் யான் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிவிட்டு டபுளாக போட்டுக்கலாம். இதே யானில், இதே வெல்வெட் யானில் இருந்தது அப்படின்னா நம்ம சிங்கிளாக கூட போட்டு ட்ரை பண்ணலாம். சரி, டபுளாக இல்லை, சிங்கிளாக பொறுத்தாலே நமக்கு வந்து டபுளாக கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டில் வேணால் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் உள்ள கில் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒன்று, இங்கே குட்டியாக வரணும், இங்கே பெருசாக வரணும், இங்கே குட்டியாக வரணும், 3 கில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட்டாக நாட் போட போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குத்திடலாம். குத்திட்டு இந்த ஒரு லேயர் வந்து நமக்கு வந்து அளவாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கில்லுக்காக ஒரு லேயர் மாதிரி ஒயிட்டில் ஒரு லேயர் வர்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி யான் விட்டுட்டு லாஸ்ட்டில் நாட் போடுறதுக்காக விட்டு வச்சுட்டு இங்கே வந்து இதில் 2 அளவு வச்சுக்கலாம். 2 ஸ்டிச் அப்படின்னு அளவு வச்சுட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து குத்தணும். ஏன்னா நம்ம செகண்ட் கில் வந்து இங்கே தான் வரும், தேர்டு இங்கே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கரெக்டாக குத்தி எடுத்துக்கலாம். இப்போ தேர்டுக்கு வந்து 3 ஸ்டிச், இதோட கவுண்ட் வந்து 1 2 3 அப்படி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் இதுக்கு 2 1 2 இங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு போயிடணும். அப்போ தான் நமக்கு வந்து நாட் போட்டு உள்ளே இது பண்ண முடியும். இப்போ இந்த சைடில் உள்ள கில் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒன்று, இங்கே குட்டியாக வரணும், இங்கே பெருசாக வரணும், இங்கே குட்டியாக வரணும், 3 கில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட்டாக நாட் போட போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குத்திடலாம். குத்திட்டு இந்த ஒரு லேயர் வந்து நமக்கு வந்து அளவாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கில்லுக்காக ஒரு லேயர் மாதிரி ஒயிட்டில் ஒரு லேயர் வர்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி யான் விட்டுட்டு லாஸ்ட்டில் நாட் போடுறதுக்காக விட்டு வச்சுட்டு இங்கே வந்து இதில் 2 அளவு வச்சுக்கலாம். 2 ஸ்டிச் அப்படின்னு அளவு வச்சுட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து குத்தணும். ஏன்னா நம்ம செகண்ட் கில் வந்து இங்கே தான் வரும், தேர்டு இங்கே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கரெக்டாக குத்தி எடுத்துக்கலாம். இப்போ தேர்டுக்கு வந்து 3 ஸ்டிச், இதோட கவுண்ட் வந்து 1 2 3 அப்படி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் இதுக்கு 2 1 2 இங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு போயிடணும்.
அப்போ தான் நமக்கு வந்து நாட் போட்டு உள்ளே இது பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டில் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இதை வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுலாம். அவ்வளோதான், நம்மளோட ஷார்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.